பார்த்தீங்கன்னா 24,607 நமக்கு பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ஸ், ட்ரேட் எடுக்க போகிற டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஆல்சோ 51,025 என்ட்ரி பார்த்தீங்கன்னா கால் சைடும், 50,398 என்ட்ரி பார்த்தீங்கன்னா புட் சைடு நம்ம கால் எடுக்க போகிறோம். ஒன்ஸ் பிரேக் ஆனால் மட்டும் தான் நம்ம கால் எடுப்போம், இல்லைனா நம்ம அப்படியே விட்டுருவோம். இன் பிட்வீன் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அன்றைக்கி நமக்கு ட்ரேடு கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி க்ரூட் ஆயில் வந்து நம்ம நேற்று கொடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 6,650 கால் சைடும், 6,238 புட் சைடும் நம்மளுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி காலையிலே வந்து நல்ல ஒரு கேப் டவுன் அண்ட் ஆல்சோ நான் ஒரு 3,000 புக் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தாலே தெரியும் இன்னும் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த 6,238 மறுபடியும் புல் பேக் எடுத்து கீழே வரலாம், இல்லை அப்படியே வந்து மேலே போகலாம், பார்க்கலாம். நான் என்ட்ரி எடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில். ஓகேங்களா? செகண்ட் கேண்டிலேருந்து ஒரு 3,000 புக் பண்ணி 5,000 வரைக்கும் போச்சு. பட் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறதுனால இது ஓகே இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ வி ஆர் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அனலைஸ். திஸ் இஸ் ஃபார் பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்.